டாஸ்மாக் சம்பந்தமாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமா நிருபர்கள் கேட்டதற்கு விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதாவது இடி ரெய்டு இப்போதான் டாஸ்மாக பண்ணாங்க. அதில் இடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாகில் அப்படின்னு. இதுக்கு தகுந்த விசாரணை நாங்கள் வளையத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு மத்தியில் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறது பாஜக கட்சி தலைவர், தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது இடி அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு இங்கே போராடுறாரு. அவங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதுக்குங்க நீங்கள் போராடணும்? டைரக்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுக்கிட்டு இந்த சீனுக்குள்ளேயே வராத எங்க தலைவர் விஜய் அவர்களை தேவையில்லாம தனி மனித தாக்குதலை பண்ணிக்கிட்டு விஷயத்தை எங்கேயோ திருப்புறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்குதா திரு அண்ணாமலை அவர்களே? உங்களால முடிஞ்சா நீங்க ஆளும் கட்சியை தாக்கி என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஊழல் பண்ணாங்களோ இல்லையோ, ஓகேவா? அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் வேணாலும் இடி மூலமா நீங்க ஆக்ஷன் எடுங்க. இதை விட்டுக்கிட்டு தேவையில்லாம எங்க தலைவரை தனிமதல் தாக்குதல் பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இது கண்டனத்துக்குரியது.